ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பார்த்தாலே தெரியும் ஏதோ கேக்கு மாதிரி தெரியுதுன்னு. ஆமாம், என்னோடய தம்பிக்கு பர்த்டே. ஆனால் லாக்டவுன்னால் எந்த கடையுமே ஓப்பன் இல்லை. அவனுக்கு ட்ரெஸ்ஸு கூட எடுத்து கொடுக்க முடியல. எல்லா கடையுமே போட்டு எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நாங்களே வீட்டில் கேக் பண்ணலான்னு ஏதோ ஒன்று பண்ணோம். நான் எத்தனை தடவை நான் 4வது டைம் கேக் பண்ணுறேன். ஆனால் ஒரு தடவை எனக்கு கேக் மாதிரி வராது, தொதலல்வாவாக தான் வரும். அதே மாதிரி தான் இந்த தடவை வந்துச்சு. அவனை எப்படி ரெடி பண்ணிருப்பானா, இது நான் என்ன காசு சொல்லுவாங்க, இது என்ன, இது பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த கவர் நான் கடையில தான் வாங்குறேன், கடையில தான் வாங்குறேன். மீதி ஜாருக்குள்ள கவரை எடுத்து இந்த மாதிரி அதுல பிஸ்கட் இருக்குல்ல, பிஸ்கட்ல உள்ள கிரீம் எல்லாம் எடுத்து அதுல கொஞ்சம் பால் ஊற்றி அந்த கலக்கி கிரீமா ரெடி பண்ணி இந்த மாதிரி கவர்ல கீழே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சும்மா ஒரு தயிர் எடுத்து டைட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் இது கிசான் ஜாமையும் அதே மாதிரி ஒரு கவர்ல போட்டு கட்டி எடுக்கணும். அதெல்லாம் எது பண்ணாலும் ப்ரொஃபஷனலா பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும்னா, இதை வாட்டர் பண்ணணும். என்ன சொதப்பல்னு தெரியல. ஆனால் நான் அதோட 4 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். 4 டைமுமே தொதல் அல்வா தான் வந்திருக்கு, தவிர கேக்கு வரல. ஏனே தெரில. எனக்கும் இந்த கேக்குக்கு ஒரு ஆசையே இல்லை. நான் கேக் செய்ய மாட்டேன்னு தான் இருந்தேன். என் காக்கா தான் சரி நீயே செய்யணும் கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டி விட்டதுனால பண்ணுவோம், இந்த தடவை நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுவும் குக்கரில் பண்ணேன். என்னன்னு தெரில, ஆனால் அது மறுபடியும் தொதலளவாக ஆகிட்டு சரின்னு சொல்லி. ஆனால் அதுக்காக இதுக்கு நம்ம காசு கொடுத்து கூட கடையில் கேக் வேணால் சூப்பராக இருந்துச்சு போல. அவ்வளோக்குள்ள எல்லா பொருளையும் வேஸ்ட் ஆக்கி எவ்வளோ நட்ஸ் எல்லாம் போட்டு, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. கேக்கு சூப்பராக இருந்துச்சு. கேக்கு கிடையாது, தொதலல்வா சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன டேட்னா மே 20 இந்த வீடியோ எடுக்கும் போது என் தம்பிக்கு பர்த்டே. பின்னாடி தள்ளிட்டு போகிறேன் என் தம்பி, அவனுக்கு தான் பர்த்டே. நிற்கிற வண்டி சாவியெலாம் கிடையாது, சாவியே இல்லாமல் வண்டி தள்ளிட்டு போகிறாங்க. செம்ம மலை. எங்கள் மலையில் எங்கள் தெருவில் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க. எங்கள் அம்மா தான் வெளியே விடலை, மலையில் நிலையும் கொடுத்து வைக்கலை. ஆனால் எப்போவுமே இங்கே மழை வந்தால் செம்ம ஜாலியாக எல்லோரும் விளாண்டுட்டு கிடப்பாங்க. நான் ஒரு ஐடியா பண்ணேன், என்னென்னா சரி இவனுக்கு மலையில் வச்சு நம்ம கேக் வெட்டிடலாம். அங்கே மழை பெய்யுது, அங்கே வச்சு கேக் வெட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அப்போ தான் கேக் ஏற்கனவே சொதப்பி வச்சுட்டேன். இதில் வேறு மலையில் கொண்டு வச்சுருந்தா கூட கொஞ்சம் அதில் அந்த இருக்கிறது அந்த சாக்லேட் தான் நல்லாயிருக்கு. அந்த சாக்லேட்டும் உருகி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டேன் அந்த பிளானை. அதனால் நான் அவனை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டலான்னு வெட்டியாச்சு. இவர் தான் பர்த்டே பாய். மலையில் எல்லோரும் குளிக்கிறத பார்த்துருப்பீங்க, ஆனால் ஷாம்பு தேய்ச்சி குளிக்கிறது எங்கள் தெருவில் மட்டும்தான் நடக்கும். இவன் தான் பர்த்டே பாய். பர்த்டே மலையில குளிக்கிற ஷாம்பு தேய்ச்சி குளிக்கிறான். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல.
ஹாப்பி பர்த்டே உனக்கு ஹாப்பி பர்த்டே பங்கப்பிரி பங்கப்பிரி மணியாயி போச்சு பங்கப்பிரி